வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. உங்களை ஒரு புது பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா, புத்தாண்டு பலன்கள். ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டோம். எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க நட்சத்திரத்திற்கு, அதாவது மேடம் நாங்க மேஷ ராசியா இருக்கிறோம்னா அங்க 3 நட்சத்திரம் இருக்கும், அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல தெளிவா நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றது எங்களுக்கும் புரியும் அப்படின்ற மாதிரியா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான எல்லா பலன்கள் அடுத்து இந்த 2025 அந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த நட்சத்திரமா இருந்தா கூட அவங்களுக்கும் சில உதவிகளாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படியும் நடக்குமா அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை அவங்களும் உணர்வாங்க. அதனாலதான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம். பாக்கியஸ்தானமான அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூராடம். பூராடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்களும் பிறந்தவர்கள் இந்த பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவர்கள் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள். இந்த பூராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுக்கு அதிபதி. குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு முதல்லயே பிள்ளையார் சொல்லி எல்லாருமே போட்டுருவாங்க. அதனால இந்த பூராடத்துல பிறந்தவங்களோ இது பூரத்துல இந்த மாதிரியாக சுக்கிரனின் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அந்த வீட்டுல எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துட்டே இருக்கும். இவர்களாலதான் நம்ம இப்படி ஆகி போயிட்டோம், இவர்களாலதான் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். இந்த சுக்கிரனின் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள்னால அந்த குடும்பம் அப்படி ஆகிறது இல்லை. சுக்கிரன் சொன்னாலே பாத்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை, மிக எளிதாக அந்த வாழ்க்கையை வாழணும், அதே சமயத்துல ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உடைய நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இந்த பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிகமான ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாங்க. அந்த ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் போது என்னது, அதாவது எப்படியாவது நம்ம கடன் வாங்கியாவது இவர்களை நல்லா படிக்க வச்சிடணும், நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகுது இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கும் போது, அந்த குழந்தைகள் பிறக்கும் போது அந்த பெற்றோர்களுக்கு. அதனால அந்த பெற்றோர்கள் அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை அந்த நட்சத்திர அன்பர்கள் மீது செலுத்தும் போது அந்த தேவையில்லாத சில பிரச்சனைகள், தேவையில்லாத சில கடன்கள் வருவதற்குண்டான ஒரு சாத்தியமாக தான் இருக்கு. இப்போ இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே வாழ்க்கையில திறமையோடு எங்க போனாலும் ஒரு வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. எங்க போனாலும் நான் பிழைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஒரு தகுந்தாற் போல் தான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு ஏதுவாக எப்படி தனுசு வில்லம்பா இருக்குதோ வளைஞ்சு கொடுத்து போகணும். இவங்க வளைஞ்சு கொடுத்து போனாதான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அட்ஜஸ்ட்மெண்டோட இருந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். வளைஞ்சு கொடுக்க போகலைன்னா நீங்க எப்போதுமே உங்களுடைய நேர்மை பாத்தீங்கன்னா பிறருக்கு ஒரு தவறாக தெரியக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். நீங்க நேர்மையா இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க, ரொம்ப அகங்காரம் பிடிச்சு திரியுறாங்க, ரொம்ப ஆணவம் பிடிச்சு திரியுறாங்க, இவங்க வாழ்ற வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரியாக உங்களை தப்பாக மதிப்பிடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுதான் என்னது, அந்த நேர்மைக்குண்டான அங்கீகாரம் சமுதாயத்துல இந்த பூராட நட்சத்திரங்களுக்கு கிடைப்பது அந்த ஒரு அங்கீகாரம் தான். அதனால நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வச்சுக்கோங்க. அதே சமயத்துல உங்களுக்கு இதுதான் கரெக்ட், இது தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா அதுல ஒரு பிடிவாதமாக இருங்க. உங்களுடைய பிடிவாதம் உங்களை ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த 2025 இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு மிக ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. எப்படி சுக்கிரன் பிரபஞ்சத்துல தனி ஒரு நட்சத்திரமாக தெரியுதோ அதே மாதிரிதான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களும் இந்த 2025 ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அன்பர்களாக
பெற்றவர்களாக இருக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், நீங்க பட்ட துயரங்கள், குடும்ப வாழ்க்கையில இவர்கள் பூராட நட்சத்திர அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஒரு மனதளவுல ஒரு சைக்கோ லெவலுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க. அதாவது இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நல்லபடியா இருக்குமா, இல்ல இப்படியே போயிடுமா? சில பேருக்குலாம் போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு. நிறைய பேருக்கு வாழ்க்கை அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு வாழ்க்கை ஒரு வீணாக போகக்கூடிய ஒரு காலம்லாம் வந்துருச்சு இந்த 7.5 சனியின் மூலமாக. 7.5 சனி மட்டுமே உங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பாகாது. உங்களுடைய தசாபுத்தியும் நிறைய பேருக்கு மோசமான பலன்களை இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு, ஒரு குழந்தை பிறக்கல, இல்ல ஒரு திருமணம் ஆகாத ஒரு பிரச்சனை, இல்ல ஏதோ ஒரு வேலை வாய்ப்பின் மூலமாக எனக்கு இந்த மாதிரியாலாம் என்னுடைய குடும்பத்தார்கள் என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னுடைய குடும்பத்துல நானும் பணம் சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாகணும்னு நினைக்கிறேன், என்னால முடிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது நமக்கு சில ஒரு அந்த பலன்களை சொல்லி, அவர்களுக்கு உண்டான ஒரு பலன்களை சொல்லி, சில விஷயங்களை ஆன்மீக ரீதியாக தெய்வ வழிபாட்டின் மூலமாக சில பரிகாரங்கள்னு சொல்லும் போது அந்த ஒரு தெய்வ வழிபாடுதான் நம்ம சொல்ல போறோம். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நீங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு தெய்வம் உங்களுக்கு உண்டான ஒரு தெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போறோம். அதை கை பிடிச்சு நீங்க மேல ஏறுவதற்குண்டான ஒரு வழியை நான் சொல்லி கொடுத்துருவேன். அதனால அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கு நம்ம பார்த்து சொல்லும் போது அவங்க அதுல வின் பண்ணி அந்த 7.5 சனியின் பொழுதுல கூட ஒரு நல்ல நிலைமையில இருந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்மளால ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கு, ஏன்னா எப்படியோ அந்த அடுத்த கணமே நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க கூடிய ஒரு அளவுல இருக்கேன் அப்படின்னு நினைத்தவர்கள் கூட இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாங்கன்னா அது நம்மளுடைய ஜோதிட ரீதியாக சில தகவல்களை நம்ம சொல்லும் போது அதுக்கு நமக்கு கடவுள் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் அந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பம் ரீதியாக அப்படி உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனச கல்லாக தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. 7.5 சனி என்ன பொழுதுல பாத்தீங்கன்னா ஒரு என்னமோ நம்மளுடைய ஒரு பித்து பிடிச்ச மாதிரி எதையுமே நம்ம நினைக்க கூடாது, நினைச்சிட்டோம்னா நம்மளால அடக்கவே முடியாது நம்மளுடைய அதனால அப்படியே ஒரு பித்து பிடிச்ச மாதிரி சும்மா ஒரு நடைபணமா ஒரு ஆபீஸ்க்கு போவீங்க வருவீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த 2025 பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான வருடம், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் முயற்சிகள் எல்லாமே ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். நிறைய பேர் வேலை வாய்ப்பு மாறணும்னு நினைச்சாலும் சரி, அடுத்து உங்களுக்கு உண்டான வேலையில நீங்க நல்லா வேலை செஞ்சு நல்ல உயர் பதவியை அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பாக அதற்குண்டான பாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குருவனுடைய பார்வை அப்படியே உங்க ராசியில படுறதுனால உங்களுடைய ராசி அதிபதியும் கூட அந்த குரு பகவான். அதனால இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த 2025 குரு பகவான் உங்களை தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்க போறார். நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு நீங்க சிந்தின கண்ணீருக்கு எல்லாத்துக்குமே விடை அளிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க, தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில்ல மேலும் மேலும் நன்மைகள், வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பார்ட்னர்ஷிப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்ல ஏற்பட்ட முறிவுகள் எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை செய்துட்டு இருக்கிறீங்க அங்க வெளிநாட்டுல அப்படின்னா நல்ல ஒரு உயர் பதவி புகழ் எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க கேட்ட டிமாண்ட், அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்லாம் வேணும் அப்படின்னு கேட்டா கூட தாராளமாக உங்களுக்கு மனம் உவந்து கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை ஒரு நாய்க்கு கூட மதிச்சிருக்க மாட்டாங்க, அந்த அளவிற்கு உங்களை ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒரு யாருக்கோ எங்கேயோ வேலை செய்யற மாதிரி உங்களை ரொம்ப சீச்சின்னு ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த 2025
5ல அந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால, ஏன்னா பூராட நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல, அதாவது அந்த ராசியிலே 2வது ராசியாக வர்றதுனால அந்த முழுமையான பார்வை, இந்த குருவினுடைய பார்வை இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால எல்லாத்துலயுமே ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 இருக்க போது. இங்க இருக்கக்கூடியவர்கள் பூராட நட்சத்திர அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க, எங்க இருந்தாலும் சரி, இங்க வெளிநாட்டுல இங்க எங்க இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திறமை வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசியல் சார்ந்த திறமைகள், அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா துறை சார்ந்த திறமைகள், அடுத்து உங்களுடைய வேலை சார்ந்த திறமைகள், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில திறமைகள் எல்லாமே வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் குனிய குனிய கொட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க உங்களை. இன்னைக்கு நீங்க நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்களை பார்த்து எல்லாருமே பயப்படக்கூடிய அளவிற்கு இந்த பூராட நட்சத்திர பெண்கள் ஒரு விஸ்வரூப வெற்றி. எப்படி நமக்கு பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா எப்படி அந்த பாரத போருனப்போ அந்த ஒரு விஸ்வரூப சொரூபம் எடுத்தாரோ, அதே மாதிரிதான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் இந்த 2025 பெண்கள் பாத்தீங்கன்னா அப்படியே விஸ்வரூபம் எடுத்து அதனுடைய வளர்ச்சியை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க போறார் அந்த குரு பகவான். அதனால நீங்க எந்த அளவுக்கும் கவலையப்பட வேண்டாம். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை இழந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மீண்டும் ஒரு பொன்னான வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய இந்த பலன்கள் முழுமையாகணுமா, இல்ல இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி தான் அங்க உதவும். உங்களுடைய தசாபுத்தி சொன்ன வேலைதான் இந்த கோச்சார கிரகங்கள் செய்யும். அந்த தசாபுத்தி என்னென்ன இடத்துல இருக்கோ அதற்குண்டான பலன்களை இந்த கிரகங்கள் மாற்றி அமைக்க கொடுக்கும். அதனால அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு நாள்லயும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ரொம்ப ஜோதிட ரீதியாகவும் அதிகமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு தருவேன். ஏன்னா சில பேருக்கு புரியாது. நம்ம செவ்வாய்ன்றோம், புதன்றோம், சுக்கிரன்றோம், எந்த இடத்துல எது கிரகங்கள் சில பேருக்கு நிக்குது அப்படின்றது தெரியாது. நிறைய பேருக்கு ஜோதிட திறமைகள்லாம் அதிகமான பேருக்கு இருக்கு. அதுல நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் இந்த தசாபுத்தி நடக்கும்போது இந்த பிரச்சனை சொல்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு உண்டான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுடைய தெய்வ வழிபாடு, உங்க ஜாதகத்துல நீங்க இந்த தெய்வத்தை பிடிச்சுக்கோங்க. இந்த தெய்வத்தை விடாம பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும், ஏன்னா ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் நம்மளால கணிக்கப்பட்டாலும் அந்த கணிப்புகள் இதுதான் நடக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அத சில பாசிட்டிவா இருந்தா எல்லாருமே சந்தோஷமா அடாப்ட் பண்ணிப்பாங்க. நெகட்டிவா இருக்கும்போது சில பயம் வந்துடும். என்ன மேடம் இப்படி நெகட்டிவா சொல்றீங்களே, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. மேடம் நான் கேட்டது என்னமோ கேட்டிருக்கிறேன், நீங்க ஃபுல்லாவே நெகட்டிவா சொல்லிட்டீங்க, நீங்க கொஞ்சமாவது பாசிட்டிவா சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ப்ரிடிக்ஷன் நெகட்டிவ்னா நெகட்டிவ், பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், அதை தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த எதிர்மறை பலன்களையே நேர்மறையாக்குவதற்கு உண்டான சில ஆன்மீக சக்தியை நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.